தாவேகா கட்சி இப்ப புதிதாக வந்திருக்கிறது. இப்போ எல்லாரும் தேர்தல் வாக்குறுதிகள் எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் மாதிரி விஜயும் இப்போ வந்து பல தேர்தல் வாக்குறுதிகளை கலர் கலராக கொடுத்திருக்கிறார். உடனே அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வைத்து இன்னைக்கு பலரும் வந்து இது போன்ற வாக்குறுதிகள் இது வரைக்கும் யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்காக வீடியோக்களை வெளியிடுவதிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாக்குறுதி திட்டங்கள் எல்லாம் இவருடைய மூளையிலிருந்து அப்படி இவங்க கட்சியில இருந்தே உருவாக்கப்பட்டதா, இதற்காக குழு அமைச்சிருப்பாங்கல்ல அதுல இருந்தே அது உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இவங்களும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடலை வைத்துதான் பயணிக்கிறார்கள் தெரியுது. ஏன்னா இவங்களும் ஒரு காப்பி பேஸ்ட்டை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல திட்டங்கள் இன்னைக்கு இவர் அனௌன்ஸ் பண்ண அதே உள்ள திட்டங்கள் அங்க தெலுங்குல இருக்கு. இவங்க அதுக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதே அளவுக்கு அந்த திட்டங்களை வந்து இப்ப செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா மதிப்பு மிகு மகளிர் திட்டம், அதுக்கு வந்து 2500 ரூபாய் நிதியுதவின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற ஒரு திட்டத்தை ஆல்ரெடி வந்து அங்க சந்திரபாபு நாயுடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காமராஜர் கல்வி உரிமை திட்டம் அப்படின்னு இவங்க ஒரு பேர் வச்சு மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அவங்க 15,000 ரூபாய் நிதியுதவி செய்ய போவதாக சொல்கிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதே போன்றது ஒரு திட்டத்தை அங்க ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பெயர்கள் மட்டும் அங்க தெலுங்குல இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இவங்க வந்து அன்னபூரணி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வந்து 6 சிலிண்டர் வரை இலவசமாக தரப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே மத்திய அரசும் இதை போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தது, அதை நம்ம பார்க்குறோம். அதே போல ஆந்திராவிலையும் இதே போன்ற ஒரு திட்டம் அவர் 3 சிலிண்டர்கள் அப்படிங்கிற வகையில் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வெற்றி பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதில் வந்து பெண்களுக்கு வந்து அனைத்து பஸ்களிலும் கட்டணமின்றி செல்லலாம் அப்படின்னு. அதாவது இப்போ இருக்கிறது வந்து அந்த லிப்ஸ்டிக் பஸ் அந்த மட்டும் இதில் எல்லா பஸ்லையுமே அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அங்கே இருக்கிறது. அதை தவிர இவங்க என்ன சொல்றாங்க, ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல வந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட பெண்கள் சாதாரண உடவில் பாதுகாப்பாக சிறப்பு படை போல அவங்க செயல்படுவாங்க பாதுகாப்பிற்காக அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் ஆல்ரெடி அங்க வந்து நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க 500 குழுக்களோ ஏதோ பண்ண போறோம் அதனால சொல்லியிருக்காங்க, அங்க ஆல்ரெடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் பல திட்டங்கள் வந்து இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடு திட்டத்தை காப்பி எடுத்த போல ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட திட்டத்தையும் இதுல சிலதெல்லாம் காப்பி எடுத்திருக்கிறாங்க. இது முழு விவரமும் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த விஜய் முதல்ல இந்த கட்சி அறிவித்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆமா, அந்த மாநாட்டுல வந்து யாரெல்லாம் எங்களது முன்னோடிகள் அப்படின்னு போகும்போது ஈவேரா படத்தை காணிச்சுட்டு அவர் சாமி இல்லைன்னு சொல்றதை மட்டும் ஏத்துக்கல, பாக்கி விஷயங்கள்லாம் நாங்க அவரை ஏத்துக்கொள்கிறோம் அப்படின்னாங்க. ரைட்டா? ஆமா. இப்போ யுனெஸ்கோல இல்லாத விருது ஈவேரா இல்லாத பகுதியில் அவருக்கு கொடுத்ததாக ஒரு புருடா கேட்டீங்களா? ஆமாமா, அது திராவிட மாடல் சாதனையாச்சு. அதாவது தென்கிழக்கு ஆசியாவின் ஏதோ போட்டு கொடுத்திருந்தாங்க, போட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு விருதே யுனெஸ்கோல கிடையாது, அது கொடுத்தாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ராட் இல்லாம வேற எல்லா ஃப்ராடையும் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த ஒண்ணுதானே நாங்க எடுத்துக்கல இன்னும், அதனால அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். பொது வெளியில, அதாவது இது ஒரு டாக்டிஸ். நீங்க ஏற்கனவே திராவிட மாடல்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அண்ணாதுரைட்ட ஒரு பக்கம் போய் கேட்டாங்க, உங்களுக்கு சினிமாக்காரி பானுமதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்களேன்னு. உடனே அதுக்கு அண்ணாதுரை சொன்னாரா, நான் இன்னைக்கு பீச்சில் பொதுக்கூட்டம் இருக்கு, அங்க வாங்க, இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்களாம். பத்திரிகைக்காரனுக்கு வேற வேலை இல்லை, எவன் யாரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றது இவன் வேலை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அது மாறாம இருக்கு. உடனே இவர்கிட்ட ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, என்னிடம் இப்படி கேட்டார்கள், பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமூக ஒழுக்க கேட்டை பொது விஷயமாக்கிறது. கருணாநிதிட்ட கேட்குறாங்க, என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி, நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா நான் அதை வப்பாட்டியா வச்சிருக்கேன். இதை பெருமையா சொன்ன உடனே இதுக்கு அந்த கட்சிக்காரன் 10 பேர் எவ்வளவு புச்சாலித்தனமா கலைஞர் சொல்லிட்டாரு தெரியுமா? பொது ஒழுக்கம்ங்கக்கூடியதை, ஏன்னா இவன் மோசம், அப்ப நீ வந்து சமுதாயம் இவன் இப்படி பண்றது தவறேன்னு பார்க்கும்போது
ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை நீ வந்து ஜெனரலைஸ் பண்ணிட்டேன்னா எவனும் ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது இல்ல. கண்டிப்பா இது திராவிடம் செய்தது. இப்ப இந்த த்ரிஷா விவகாரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க? அதேதான் செய்துட்டு இருக்காங்க. அவன் வந்து வீடியோ வந்துச்சு, அந்த பொண்ணு சின்ன சின்ன குழந்தைய அதுகெல்லாம் பேசுது. நான் விஜய் கூட நான் போனாலும் போவேன், ஏன் என்னை பத்தி கேட்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க பெற்றோர்கள்லாம் எந்த அளவு வேதனை போடுவாங்க. அந்த பொண்ணுகளுக்கு அந்த ஒரு இது இருக்கா? சரி, இப்ப இதுல நிறைய கல்யாணம் ஆன சில பெண்களும் இதெல்லாம் பேசுறாங்க இந்த சோசியல் மீடியால. அவர் எப்படி இருந்தா என்ன போட்டுமே. சரி, இப்ப அதே மாதிரி உன் வீட்டுக்காரன் போனா நீ இதே வசனம் நீ சொல்லுவியா? இப்ப சங்கீதாங்கிற அந்த அம்மா ஏதோ வழக்கு தொடர்ந்துக்கு, அதுவே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். திமுக காரன் அதை லீக் பண்ணி விட்டது, கோர்ட்ல நடக்குது, தனிப்பட்ட ஆளுகளுக்குள்ள பிரச்சனை. அது லீக் பண்றது எந்த அளவு ஒரு அநாகரிகமான விஷயம். கண்டிப்பாக இது ஒரு பர்சனல் இஷ்யூ. சரி, அந்த பர்சனல் இஷ்யூ நீங்க லீக் பண்ணி அந்த அயோக்கியத்தனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அது ஏன்னா அவனும் உங்களை மாதிரியே சிந்திக்கிறவன், இவனும் அநாகரிகமானவன். சரி, லீக் பண்ணல, லீக் பண்ண நீ என்ன யோக்கியமா? உங்க மந்திரிகள்ல உங்க கட்சி தலைவர்கள் எவனாவது ஒரு கொண்டாட்டியோடு இருக்கானா? அது ரொம்ப குறைவா இருக்கு அந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட பார்க்கும்போது உங்க தலைவரே சொன்னார, என் மகளின் தந்தை நான். நீங்க தான் சொன்னீங்க. அப்போ அதுவும் திராவிடத்திலிருந்து காப்பி. அது எது அப்படின்னு சொன்னா, பொது ஒழுக்கத்தை கெடுக்கிறது. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் இல்லை, எனக்கு ஒழுக்கம் இல்லைங்க கூடியது என் குறைபாடாக இருந்ததுன்னா அதை மறைக்க என்ன பண்ணும்? ஊர்ல எல்லாரையும் நான் விசாரி ஆக்கிட்டேன்னா, ஊர்ல எல்லாரையும் நான் பொம்பளை பொறுக்கி ஆக்கிட்டேன்னா, பொம்பளை பொறுக்கித்தனத்தையும் விபச்சாரத்தையும் ஊரே நியாயம்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் எம்எல்ஏ எவனும் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக. இதுவும் திராவிடத்திலிருந்து ஒரு காப்பி அடிக்கப்பட்ட விஷயம். இப்ப இந்த விஜய்க்காக இந்த விசில் அடிச்சாங்க கொஞ்சம் எல்லாம் போடுது இல்ல போஸ்ட். ஆமா, யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பெண்கள், நீங்கள்லாம் அந்த போஸ்டை போடும்போது அதெல்லாம் எனக்கு பார்க்கறது ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் பண்றத பார்த்தா, இதே மாதிரி உன் வீட்டுக்காரன் இன்னொரு ஆளை வச்சுட்டு போனா இதே நியாயம் நீ பேசுவியா? கண்டிப்பா. அப்ப இந்த ஹீரோ வர்ஷிப்ல பொது ஒழுக்கக்கேடு என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப நாளைக்கு தமிழ்நாடு எந்த லெவலுக்கு போகுங்கிறத நம்ம யோசிக்கணும். சோ அதனால நீங்க வந்து திட்டம் மட்டும் காப்பி இல்லை, மக்களை கெடுக்கக்கூடிய அதுவும் திராவிடத்திலிருந்து வந்திருக்கு. ஈவேராட்டிலிருந்து போலி காப்பி பேஸ்ட் மட்டும் வரல. ஏன்னா இப்ப அண்ணாதுரை எல்லாம் பல கதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப பைபிள்ல ஒரு கதை வரும். அதாவது ஒருத்தர், அவருக்கு 2 பொண்ணுக உண்டு. அந்த 2 பொண்ணுகளை வச்சு அவர் குழந்தையெல்லாம் பெத்து போட்டாரு. இதெல்லாம் பைபிள்ல ஒரு ஆதி ஆகமத்துல 19வது அதிகாரத்துல வரும். இவங்க இங்க கதை எழுதியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு அப்பா தன்னோட குழந்தையோட பிள்ளை பெத்து போட்டான்னு இவங்க திராவிடத்துல நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தவன் இருந்து காப்பி பேஸ்ட் பண்றதுங்க கூடியது காலங்காலமா. இவன் ஒண்ணும் கிடையாது. இந்த உதயசூரியன் ஒரு சின்னம் வச்சிருக்கா இல்ல, இந்த சின்னமே இவங்களுக்கு உள்ளது கிடையாது தெரியுமா? ஆக்சுவலா ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து இந்த உதயசூரியன் சின்னத்துல எலெக்ஷன் திருச்சி பக்கத்துல, அவருக்குள்ள சின்னத்தை தான் இவங்க பயன்படுத்தினாங்க. அந்த சின்னம் நல்லா இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்டுவிட்டு, அதுவும் காப்பி. எதெல்லாம் காப்பி பாருங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா, இவர் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஈவே ராமசாமி. சோ அப்ப அதை நீங்க வந்து முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா காப்பி அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேர்ந்துருமே. நிச்சயமா, நிச்சயமா, சந்தேகமே இல்லாம வாய்ப்பு அது அப்படித்தானே வந்து ஆகணும். கரெக்ட். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து என்ன ஓக்கிசம்ங்கிறான். ஆமா, இந்த ஓக்கிசம்னா என்னது? எதெல்லாம் சமுதாயத்தை நெறிப்படுத்தி கொண்டு போகிறதோ அதை அவ்வளவு ஒழிக்கணும், சமுதாயத்தை தரிகட்டு ஓட விடணும். இதுதானே ஓக்கிசம். கண்டிப்பா. இதைத்தானே ஈவே ராமசாமி நாயக்கம் பண்ணா நம்ம ஊர்ல. கரெக்ட். ஆமா. இன்னைக்கு இப்ப விஜய் பண்றது என்ன? அதேதான். சோ அதனால நீங்க இந்த திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்றது இல்லாம, ஏன் திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்றாங்க இவ்வளவு தைரியமா? ஏன்னா அடுத்த ஊர்ல எவனும் போய் பார்க்க மாட்டான், எவனும் போய் கேட்க மாட்டான். மக்கள் வந்து ஒரு மாயையில விரி பிடிச்சு இருக்கான். இவனை என்ன வேணாலும் நாம் ஏமாத்தலாம். கரெக்ட். அப்போ இதுதான் நம்ம துக்ளக்னு அதில் எடுத்த, நான் எதை சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவார்கள்னு ஒரு டைலாக் வரும் அந்த துக்ளக் சினிமால. ஏன்னா அவர் முட்டாள்தனமான விஷயமா இருக்கேன்பா பதூதா. எதா இருந்தாலும் நான் சொன்னா மக்கள் நம்புவாங்கடா. இன்னைக்கு அந்த மாதிரி இந்த துக்ளக்கு தர்பார் நடத்தக்கூடிய பழக்கத்தை திராவிடம் கொண்டு வந்தது. அதை எல்லா விஷயத்திலையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுல பல திட்டங்கள். இப்ப வந்து ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் கொடுத்துறவங்களுக்கெல்லாம் அந்த மினிமம் சிலிண்டர்ஸ் ஃப்ரீ, அது ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஏதாவது இதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கா? உண்மை கிடையாது. ஒன்னாவது இருக்கா?
கிடையாது. அட்லீஸ்ட் சீமானுக்காவது ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. மாடு மேய்க்கிற திட்டம், ஆமா கண்டிப்பா என்னத்தையோ ஒண்ணாவது இருந்தது. அது ஏதோ மாறுபட்ட சிந்தனை, அது சிந்தனையில வந்து லாஜிக் இருக்காங்கிறதெல்லாம் கேட்கப்படாது. பட் ஏதோ ஒரு ஒரிஜினாலிட்டியாவது இருந்தது. முட்டாள்தனமானாலும் ஒரிஜினாலிட்டியாவது இருந்துச்சு. இது எதுவுமே இல்லையே. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் நாடி துடிப்பை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறது இந்த மிஷினரி கூட்டம். ஏன்னா இப்ப பாருங்க, இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு பணம் எங்கிருந்து வருது விஜய்க்கு, விஜய் கேம்பெயினுக்கு இவ்வளவுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருது யோசிச்சு பாருங்க. சரி, திருட்டு லாட்டரி மார்டின், அந்த லாட்டரி வியாபாரி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் பிரச்சனை வந்தது. அவரு ஒருத்தரா இருக்காரு கூட. ஆமா. அடுத்தது என்னன்னா, ஏற்கனவே இந்த கிறிஸ்துவ பின்னணியில் உள்ளவர் தான் அவருக்குள்ள எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டான். ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நமது கிறிஸ்தவர் ஒருத்தர் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பல பாதிரியார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெளிவாக தோணுதுன்னா, இப்ப நீங்க, நான் அந்த களத்துல நிறைய சுத்துறதுனால தெரியுது, நிறைய இடங்கள்ல இளைஞர்கள் இந்த எலெக்ஷன் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அதாவது ஒரு என்ன திட்டம் எதுவும் கிடையாது, அண்ணா அப்படின்னு ஒரு இது. நான் நிறைய இளைஞர்களை பார்த்து இந்த விஷயத்த அவங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்கும்போது சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதே சோசியல் மீடியாவை பேன் பண்ண உடனே ஒரு ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்தது. ஆமா. அப்ப ஒரு ராப் சிங்கர் இன்னைக்கு வந்து நேபாளில ஜெயிச்சிருக்காரு. அப்ப அது பின்னணியில் இருந்து அமெரிக்கா வேலை செய்ததுங்கிறது நமக்கு தெரியும். இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப இங்க இந்த மாதிரி ஜென்சி ஃபென்சியை கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு சினிமாக்காரனை முன்னிறுத்துறீங்க. அங்க ஒரு ராப் சிங்கர், இங்க ஒரு சினிமாக்காரன். அப்போ இந்த என்டையர் விஜய் கேம்பெயின் பின்னணியவே நம்ம வந்து இந்த பரிணாமத்துல நம்ம வந்து யோசனை பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய, இந்த மாதிரி அரசியலுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட நீங்க நேர்மை நியாயமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, அந்த அல்டீரியர் அப்ஜெக்டிவ். அதை இவங்க நிறைவேற்றுவதற்கு இவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள். ஜெயிச்சக்கப்புறம் அதெல்லாம் செய்யவா முடியும்? வாய்ப்பே இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற எலெக்ஷனே இன்னும் 2 மாசம் தள்ளி போச்சுன்னு வைங்க. இங்க சம்பளம் கொடுக்க பணம் இல்லை கவர்மெண்ட்ல. இதான் இங்க உள்ள நிலைமை. இதுக்கு இடையில இம்புட்டு ஓசி. அதே மாதிரி அதிமுக அவரு நம்ம பழனிசாமி, அவரு பொம்பளைக்கு பஸ்ல போற மாதிரி நான் ஆம்பளைக்கு நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன், அது வேணா பஸ்ஸே ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட வேண்டியது தானே. சரி, இதெல்லாம் நடக்குமா, நடக்காத, சாத்தியக்கூறு இருக்காங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனா மக்களை எவ்வளவு அழகாக ஏமாற்றுகிறார்கள். ரெண்டாவது, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அது என் சொந்த சிந்தனை. இதனே திமுக காரன் காலங்காலமா ஸ்டிக்கர் ஓட்டுறது. உக்ரைன் மீட்புக்கு வந்து ஸ்டாலின் மீட்டுக்கிட்டு வந்தாராம். நீ இங்க இருந்து விடக்கூடிய பஸ் கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட தாண்டறதுக்கே அங்க போக்கு கிடையாது. அந்த மாவட்டத்துக்காரன் விடாட்ட சோழி, அந்த மாநிலத்துக்காரன் விடாட்ட அங்க சோழி முடிஞ்சது. இந்த பக்கம் போயாச்சுன்னா ஹோசூர் செக் போஸ்ட்டை உன்னால அங்க தாண்ட முடியாது. இங்க போயாச்சுன்னா வாளையார் களியக்காவல செக் போஸ்ட்டை தாண்ட முடியாது. நீ உக்ரைன்ல நான் மீட்டுக்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீ ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அப்போ நீ உக்ரைனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் போது பக்கத்து ஆந்திரா ஸ்டிக்கரை நான் ஏன் ஒட்டப்படாதுங்கிறாரு அவரு. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு உரிமை உனக்கு மட்டும்தான் உண்டா? உனக்கு மட்டும்தான் ஈவேரா கொடுத்தாரா? நானும் ஈவேராவை முன்மாதிரியா வச்சிருக்கேன், நானும் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். ஸ்டிக்கரிசம். ஆமா, ஸ்டிக்கரிசத்தின் இன்னொரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த அறிக்கைன்னு நான் பாக்குறேன். மக்கள் கொஞ்சமாவது இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க அடுத்த ஏமாத்துக்குள்ள மாட்டிக்க போறீங்க, இந்த அடுத்த தீக்குள்ள விழாம கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா தமிழகத்தின் எதிர்காலமும் நல்லா இருக்கும், உங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும்.